ஒரு நடு இரவு அமைதியான அடர்ந்த காடு. இது யாரும் போக பயப்படும் காடு. ஆனால் ரியோ மட்டும் எதையோ தேடி தனியாக நடக்கிறான். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நிலையும் ஏதோ சொல்வது போல இந்த காடு உயிருடன் இருக்கிறது. இப்பொழுது காட்டிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம். ரியோ நின்று விடுகிறான். அவன் பார்ப்பது கனவல்ல, ஒரு கொடூர உண்மை. வேட்டைக்காரர்கள் காட்டின் விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள். டைனோசர்கள் பயத்தில் அலறி உயிர்காக்க ஓடின. காடு பயங்கர சத்தம். இது ஆபத்து என்று உணர்ந்து ரியோ அங்கிருந்து ஓடி வந்து ஒரு மரத்தடியில் நிற்கிறான். ஒரு பெரிய மரத்தினுள் ஒரு குட்டி டைனோசர் இருந்தது. ரியோ அதை பார்த்து கூப்பிட்டவுடன் ரியோவை பார்த்தவுடன் அந்த குட்டி டைனோ பயமில்லாமல் அவனை நோக்கி வந்தது. அந்த நொடியில் அவன் தனியாக இல்லை என்று உணர்ந்தார். ஆனால் அந்த கண்கள் அதை பார்த்து விட்டன. வேட்டைக்காரர்கள் ரியோவை துரத்த தொடங்கினார். குட்டி டைனோசரை தூக்கிக் கொண்டு ரியோ ஓடுகிறான். ஆடு முழுவதும் அவனுடைய மூச்சு சத்தம். ஆனால் அதற்கு மேல் ஓட முடியவில்லை. முன்னால் ஒரு பெரிய அருவி, பின்னால் துரத்தும் மரணம். ஒரே வழி அருவினுள் குதிப்பது. ரியோ கண்களை மூடி அந்த அருவியில் குதிக்கிறான். அப்பொழுது வானத்திலிருந்து பெரிய பறக்கும் டைனோசர். அது அந்த குட்டி டைனோசரின் அம்மா. அவர்களை தனது பெரிய கால்களால் பிடித்து அவர்களை தூக்கி கொண்டு பறந்து சென்றது. இந்த நிகழ்வை பார்த்தவுடன் ரியோவுக்கு உயிரே வந்தது. அம்மா டைனோ ரியோவை பாதுகாப்பான காட்டில் இறக்கி விடுகிறது. அவளிடம் குதித்து நன்றி சொல்கிறது. அந்த நாளில் ஒரு மனிதனும் ஒரு டைனோசரும் நண்பர்களானார்கள். சில நட்புகள் மொழி இல்லாமல் உருவாகும்.